இப்போது இந்த பங்குச்சந்தை தொடர்பான இந்த அச்சங்கள் விலகுவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்? இது எவ்வளோ காலம்னா எத்தனை மாதங்கள் ஆகும்? அல்லது இந்த தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருப்பது அது எப்போது குறைவதற்கான அல்லது அதே இடத்தில் நிற்பதற்கான அந்த கால அவகாசம் அதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? ஏற்கனவே ஒரு 6-7 மாதத்திற்கு முன்பு இருந்த சூழ்நிலை உடனடியாக அது திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லைன்னா இன்னும் அந்த அமெரிக்க அந்த ஸ்திரத்தன்மை சரியானதுக்கு பிறகு தான் அந்த 2 சந்தையும் நார்மல் ஆகுமா? ஏன்னா ட்ரம்ப் என்னை பொறுத்தவரையும் அடுத்த மாதத்தோட முடிச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த டேரிஃப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆரம்பிச்சு நமக்கு கூட நம்ம ஏப்ரல்ல 2ஆம் தேதி மட்டும் சொல்லியிருக்காரு நினைக்கலையா? இந்தியாவுக்கும் ஒரு டாரிஃப் இருக்கு சொல்ல போறோம்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மார்க்கெட் புது டாரிஃப் தான ஒண்ணு. சரி, ஆமா. அது எந்த அளவுக்கு அது பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்தவரையிலும் அந்த ஏன்னா அவங்க என்னன்னா நீ நம்ம இம்போர்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், சில அவங்களுடைய பொருளை இம்போர்ட் பண்ணும்போது நம்ம நிறைய டேக்ஸ் போடுறோம் இல்லையா? அதே போல அவங்க ஊருக்கு வரும்போது அவர் டேக்ஸ் போடுறாரு, அவ்வளவுதான். அது எந்த அளவுக்கு அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கு, நமக்கும் பாதிப்பு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்பெனிகள் அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் இது போல ஐட்டங்கள்லாம் போட்டாங்கன்னா தான் நமக்கு பெரிய பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஃபென்ஸ் ஐட்டம் இது போலாம் போட ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு தான் நம்ம பெரிய பாதிப்பு இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா நார்மலா இது எல்லாமே ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க. அமெரிக்கா எப்பயுமே பாத்தீங்கன்னா இப்படிதான் அவங்க எல்லா லெவலையும் ரெசிஸ்டனுக்கு போவாங்க, உடனடியா அந்த ரெசிஸ்டன் ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க. டெசிஷன் மேக்கிங் ரொம்ப பெருசா பண்ணுவாங்க. அதே போலதான் இப்பயும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே அவர் இன்னும் 1 மாசத்துக்குள்ள நிறுத்திப்பான்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரையும். இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தாருன்னா அவருக்கும் தெரிஞ்சிடும். அவங்க எக்கானமி பேடா பாதிக்க வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ ஓரளவுக்கு பாலிசி மேக்கிங் கொஞ்சம் சரி பண்ணிடுவார் நினைக்கிறேன். அதனால இது எல்லாமே ஆரம்பத்துல வரவங்களுக்கு இயல்பு நிலை திருப்பறதுக்கு எவ்வளவு இயல்பு நிலை நிலை பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம மார்க்கெட்டை பொறுத்த இல்லையா இன்னும் 1 மாசத்துல சரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது புல் மார்க்கெட் அந்த பீக் போனது 26,000 புள்ளிகள் போனது உடனடியா போகாது. ஏன்னா அது போறதுனால நமக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்பயே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் சொல்றேன், ஆவரேஜ் பண்றவங்களாம் பண்ணலாம். இப்பயே நல்ல ஷேர்ஸ் எல்லாம் முதலீடு பண்றதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பா. அதுக்கு நிறைய பங்கு ஆலோசகர்கள்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டுக்கிட்டு பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க கொஞ்சம் அவங்க இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா இது போல நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுல அவங்களோட இபிஎஸ் எல்லாம் எந்த அளவுக்கு குரோத் இருக்குது, குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸ் அதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை கம்பெனிகள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த கம்பெனிங்க என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குறாங்க, வருஷத்துக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குறாங்க, அந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி ப்ராடக்ட், மக்களுக்கு தேவையான ப்ராடக்டா, அது யூனிக்கா இருக்குதா, அந்த அந்த யூனிக்கா ப்ராடக்டை வச்சு எந்த லெவலுக்கு லாபம் ஈட்டுறாங்க, அந்த பர்சன்டேஜ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஹோம்ஒர்க், சின்ன ஹோம்ஒர்க் தான் இது, ஒன்றும் பெரிய வேலையும் இல்லை. ஆக்சுவலா மக்கள் இதை பண்ணாங்கன்னா எந்த மார்க்கெட்லயும் சம்பாதிக்க முடியும், எப்படியாப்பட்ட மார்க்கெட்லயும் சம்பாதிக்க முடியும்.